அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஜோதிட பதிவில் நாம் பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்க்கும்போது, வருகின்ற ஜூன் மாதம் 10ஆம் தேதி பார்த்தீங்க அப்படின்னா நிறைந்த பௌர்ணமி தினம் வருகிறதுங்க. இந்த பௌர்ணமி தினம் அப்படிங்கிறது ஆன்மீக ரீதியாக பார்த்தோன்னா பல மகத்துவம் பெற்றது அப்படின்னு சொல்லலாம். இந்த பௌர்ணமி திதி அப்படிங்கிறது 10ஆம் தேதி மதியம் பார்த்திங்கன்னா 12:27 முதல் அடுத்த நாள் மதியம் 1:53 மணி வரைக்கும் இந்த பௌர்ணமி திதி இருக்கிறது. இந்த பௌர்ணமி திதி அன்று நவக்கிரகங்களில் ஏற்படக்கூடிய மாற்றம் அப்படிங்கிறது அனைத்து ராசிக்காரர்கள் மத்தியிலையுமே வெகுவான தாக்கத்தை அது ஏற்படுத்தவிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். இந்த தாக்கம் அப்படிங்கிறது அனைத்து ராசிக்காரர்கள் மத்தியிலையுமே வெவ்வேறு விதங்களில் பாதிப்பை ஏற்படுத்தினாலும் கூட மேஷ ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுக்கு விநாயக பெருமானை ரொம்ப பிடிக்கும். நீங்கள் விநாயக பெருமானினுடைய தீவிர பக்தர், இல்லை இஷ்ட தெய்வமாக விநாயக பெருமான் இருக்காரு அப்படின்னு நினச்சிங்கன்னா ஓம் கணபதியே நமக அப்படின்ற மந்திரத்தை 3 முறை கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. உங்களுடைய வாழ்க்கையில் விநாயக பெருமானினுடைய அருள் பரிபூரணமாக கிடைக்கப்பெறும். சரி நேர்களே, இன்றைய காலகட்டம் அப்படிங்கிறது பௌர்ணமி திதி அப்படின்னு சொன்னாலே நம்மளுடைய நினைவுக்கு வர்றது பௌர்ணமி விரத வழிபாடுகள், பூஜைகள். அதுலேயும் பார்த்தோன்னா சத்யநாராயண பூஜை மேற்கொள்ளலாம், தாந்திரிக பரிகாரங்கள் மேற்கொள்ளலாம், சந்திர பகவானுக்குரிய பரிகாரங்களோ இல்லை விரதங்களோ வழிபாடுகளையோ மேற்கொள்ளலாம், இல்லைன்னா சித்திரகுப்தர் அவருடைய வழிபாடுகள் விரதங்களை மேற்கொள்ளலாம். இந்த மாதிரி நிறைய விரதங்களையும் வழிபாடுகளையும் உள்ளடக்கியது தான் பௌர்ணமி திதி. இந்த பௌர்ணமி திதியில் நாம் இருக்கக்கூடிய ஒவ்வொரு விரதத்திற்கும் வழிபாட்டிற்கும் அதீத பலன்கள் உடனுக்குடன் கிடைக்கும். ஏன்னா அதிசக்தி நிறைந்த பௌர்ணமி திதி அன்று இருக்கக்கூடிய விரதத்திற்கு அப்படி ஒரு மகத்துவம் இருக்கப்பெறுகிறது அப்படின்னு சாஸ்திரங்கள்லையும் சொல்லியிருக்காங்க. அதே நேரம் இந்த நேரத்தில் கிரகநிலையில் ஏற்படக்கூடிய மாற்றம் ஜோதிட ரீதியாகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுவதும் ஜோதிடர்களும் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில் மேஷராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த கிரக மாற்றம் அப்படிங்கிறது அனைத்து விதத்துலேயும் பார்த்தோம் அப்படின்னா ஏற்ற தாழ்வுகளை கொண்டிருக்கிறது அப்படின்னாலும் கூட உங்களுக்கு பல வகைகளில் பிரகாசமான வாழ்க்கையையும் இதை தரப்போகிறது அப்படின்னு சொல்லலாம். அதிலும் பொருளாதார ரீதியான மேன்மை சிறப்பு மிகுந்ததாகவே இருக்கப்பெறும். தங்களுடைய வாழ்க்கையில் இது மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தையும் தரும் அப்படின்னு சொல்லலாம். இந்த நேரம் தங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தையும் கொண்டு வரும். அது நல்ல மாற்றங்களாகவே பெரும்பாலும் இருக்கப்பெறும். அப்படிங்கிறதுனால நீங்கள் அச்சம் கொள்ள தேவையில்லை. இந்த நேரத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு மாற்றங்களும் எதிர்கால வாழ்க்கையை நிர்ணயிக்கக்கூடிய வகையில் அமைய பெறுகிறது அப்படின்னு நாங்கள் சொல்லணும். அதனால் இந்த காலம் உங்களுக்கு உற்சாகத்திற்கும் மகிழ்ச்சிக்கும் குறைவில்லாத ஒரு காலகட்டம் அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா பணவரவுக்கு ஏற்றவாறு செலவினங்கள் இருக்கும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடும் பண விஷயத்தில் இருக்க வேண்டியதும் அவசியம். அதே மாதிரி ஒரு சிலருக்கு பொறுத்த வரைக்கும் வாகன யோகம் இருக்குங்க. எழுத்து வகையில் எதுலேயுமே சிக்காமல் கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லது. எழுத்து வகை அப்படின்னு சொல்கிறோன்னா நீங்கள் ஏதேனும் ஒரு ஆவணங்களை கையெழுத்து போட போகிறீங்க அப்படின்னாலோ, இல்லை ஒரு பத்திரத்தை படித்து பார்க்காம கையெழுத்து போடுறது, இல்லைன்னா நீங்கள் யாருக்காவது வாக்குறுதி எழுத்துப்பூர்வமாக கொடுக்கறது, இந்த மாதிரியான விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க. அதே மாதிரி கூட்டு தொழில் வியாபாரத்தில் இருக்கிறவங்க பார்ட்னர்களுடன் சுமூகமான முறையில் அனுசரித்து செல்வது நல்லது. வீண் அலைச்சல் இந்த காலகட்டத்தில் உண்டாகும். அப்படிங்கிறதுனால பயணங்களின் போது கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க. திட்டமிட்டு பயணங்களை மேற்கொள்வது ரொம்ப நல்லது. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு திடீர் நெருக்கடிகள் ஏற்படலாம். அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கிறது அவசியங்க. பயனற்ற பயணங்கள் உண்டாகுங்க. குடும்பத்தில் இருப்பவர்களுடன் கவனமாக பேசுவது ரொம்ப நல்லது. கணவன் மனைவிக்கு இடையில திடீர் கருத்து வேற்றுமை ஏற்பட்டு நீங்க பெறுவீங்க. பிள்ளைகளினுடைய கல்வி தொடர்பான விஷயங்கள்ல
கவனத்தை செலுத்துறது ரொம்ப நல்லது. வாக்குவாதத்தை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. அப்படி இல்லைன்னா தேவையில்லாத பெரிய சிக்கல்கள் உங்களுக்கு உருவாகலாம். பெண்களை பொறுத்த வரைக்கும் பணவரத்து அப்படிங்கிறது திருப்தி தர வகையில் இருக்குங்க. வெளியூர் பயணங்கள் செல்லவும் நேரிடலாம். தோழிகளுடன் ஒரு சுமூகமாக பேசி பழகிறது நல்லது. அவர்களிடத்துல பெரும்பாலும் எந்த விஷயங்களையும் பகிர்ந்து கொள்ளாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம். அப்படி இல்லைன்னா அவங்க பொறாமை அப்படின்ற ஒரு காரணத்தினால சில பல விஷயங்களில் ஈடுபடலாம். இல்லை உங்களுக்கு மறைமுகமான தொந்தரவுகள் கொடுக்கலாம். பொறாமையின் வெளிப்பாடு உங்களுக்கு பிரச்சனையை உண்டாக்கும். அதனால் தொழில்களிடத்தில் கனிவாக பேசி நடந்துக்கோங்க. எந்த ஒரு விஷயத்தையும் பகிர்ந்து கொள்ள வேண்டாம். என்ன அப்படின்னா என்ன அப்படின்ற மாதிரி இருப்பது ரொம்ப நல்லது. அதே மாதிரி நீண்ட நாட்களாக இருந்த மன அழுத்தம் நீங்கும்படியான சூழல் ஒரு சிலருக்கு உருவாகும். உடன் இருப்பவர்களினுடைய ஒத்துழைப்பு இருக்கும். இருந்தாலும் கவனமுடன் செயல்படுறது ரொம்ப நல்லது. அதே சமயம் மனம் மகிழும்படியான சூழ்நிலை அவ்வப்போது எட்டி பார்க்கும். அப்படிங்கிறதுல கொஞ்சம் இந்த காலம் உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும் அப்படின்னு சொல்லலாம். இருந்தாலும் பெரும்பாலும் நீங்கள் சவால்களை எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனி பகவானினுடைய தாக்கம் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கூடுதலாகவே இருக்கப்பெறுகிறது. அதனால் சனி பகவானினுடைய தாக்கம் இருக்கிறதுனால கொஞ்சம் அதீத எச்சரிக்கையாக நடக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம். வெளியூர் செல்லவும் நேரிடலாம். மிக துரிதமாக நடப்பதற்கான சூழல் உருவாகுங்க. மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கல்வியில் வேகமாக செயல்பட ஆரம்பிப்பாங்க. சக மாணவர்களிடம் சுமூகமாக அனுசரித்து போகிறது நல்லது. இந்த காலகட்டம் பணவரத்து அதிகரிக்கலாம். விருப்பமானவர்களை சந்தித்து உரையாடி மகிழ்ச்சி அடைவீங்க. பல விஷயங்கள் சாதகமாக இருக்குது அப்படிங்கிறதுனால அலட்சியத்தோடு இருக்கக்கூடிய பட்சத்தில் அவமானங்களையும் எதிர்கொள்ள வேண்டிய சூழ்நிலை வரும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க பாருங்க. தொழில் மற்றும் வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனைத்துமே நன்றாக இருந்தாலும் கூட குடும்பம் மற்றும் வாழ்க்கை துணையுடன் ஏற்படக்கூடிய முரண்பாடுகள் பெரிய அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தலாம். அதே சமயம் வீட்டில் அமைதியையும் பொறுமையையும் கடைபிடிக்க வேண்டியது அவசியமான ஒன்று அப்படிங்கிறதையும் நினைவில் வைத்து கொண்டு செயல்பட பாருங்க. தொழில் வியாபாரம் தொடர்பாக பயணங்கள் செல்ல வேண்டியும் இருக்கலாம். பார்ட்னர்களுடன் அனுசரித்து செல்வது நல்லதுங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க சக ஊழியர்களுடன் கொஞ்சம் வெட்டு கொடுத்து செல்வது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே சமயம் வீண் அலைச்சல் உண்டாகும். அப்படிங்கிறதுனால பயணங்களின் போது கொஞ்சம் திட்டமிட்டு பயணங்களை மேற்கொள்வது சால சிறந்தது. குடும்பத்தில் இருப்பவர்களுடன் அவ்வப்போது வாக்குவாதங்கள் உண்டாகலாம். கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் அனுசரித்து செல்வது கருத்து வேற்றுமை வராமல் தடுக்குங்க. பிள்ளைகள் நீங்க சொல்வதை கேட்டு நடப்பது மனதுக்கு திருப்தியை தரக்கூடிய வகையில் இருக்கும். உறவினர்களுடன் வாக்குவாதத்தை தவிர்ப்பதும் ரொம்ப ரொம்ப நல்லது. பெண்களுக்கு வரவுக்கு ஏற்ற செலவுகளும் இருக்கும். மற்றவர்கள் பிரச்சனை தேட பாடுபடுவீங்க. காரிய தடை தாமதம் ஏற்படத்தான் செய்யும். மாணவர்களுக்கு கல்வியில நாட்டம் அதிகரிக்கலாம். உயர்கல்வி பற்றிய சிந்தனை மேலோங்கும். அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் கடந்த காலத்தில் உங்களை விட்டு சென்றவங்க விரும்பி சேரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது. உறவு பலப்படக்கூடிய ஒரு காலமாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். தொலைபேசி தொடர்புகள் மூலமாக சிலர் புதிய தொழில் ஒப்பந்தங்களை ஏற்படுத்தி லாபம் தேடக்கூடிய முயற்சியிலையும் ஈடுபடுவாங்க. குடும்பத்தில் மகிழ்ச்சிக்கு குறைவு இருக்காது அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி சுப நிகழ்ச்சிகளும் இடம்பெறுங்க. இந்த காலகட்டத்தில் சிறு அத்தியாவசிய தேவைகளுக்கு செலவு செய்ய பணப்பற்றாக்குறையை நீங்கள் சந்திக்கவும் நேரலாம். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோடு இருங்க. பண விஷயத்தில் செலவுகள் விஷயத்தில் திட்டமிடலும் பட்ஜெட்டும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. அதே மாதிரி சனி பகவானினுடைய சஞ்சாரத்தின் காரணமாக ஒரு பிரச்சனை முடிஞ்சதும் இன்னொரு பிரச்சனை உருவாகலாம். இருந்தாலும் மற்றொரு புறம் மற்ற கிரகங்களினுடைய அனுகூலத்தின் காரணமாக மகிழ்ச்சிக்கு குறைவு இருக்காது. மகிழ்ச்சியாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய பிரச்சனைகள் எவ்வளவு இருந்தாலும் தோல்வியும் தொய்வும் இல்லாமல் சமாளித்து நீங்கள் ஜெயித்து காட்டுவீங்க அப்படின்னும் சொல்லலாம். அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கை தரம் இருக்க பெறப்போகிறது. இந்த காலகட்டத்தில் எடுத்த காரியங்களில் உடனே வெற்றி ஏற்படாது. சிறிது போராட்டமும் சிரமங்களையும் எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கும். அதே மாதிரி சில காரியங்களில் தாமதமாக வெற்றிகள் ஏற்படலாம். உங்களுடைய விடாமுயற்சி தாங்க உங்களுக்கு
உங்களுக்கு வெற்றியை தேடித்தரும் அப்படிங்கிறத நினைவில் வைத்து கொள்ள பாருங்கள். பழகக்கூடிய நண்பர்களை எடை போடவே முடியாது. வெளுத்தது எல்லாம் பால் அப்படின்னு நம்பக்கூடிய தங்களுடைய பெருந்தன்மையை கொஞ்சம் ஒதுக்கி வைக்க வேண்டியது அவசியமான ஒன்று. அப்படி இல்லைன்னா தேவையில்லாத அவமானங்களை சிக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகும். அதனால் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது முக்கியமான ஒன்று அப்படிங்கிறத மட்டும் நினைவில் வைத்து கொண்டு இந்த காலகட்டத்தில் செயல்பட பாருங்க. அதே சமயம் என்ன விஷயத்தை பகிர்ந்து கொள்கிறோம், எதெல்லாம் சொல்கிறோம் அப்படிங்கிறதுலையும் கவனமாக இருக்கணும். புதிய நண்பர்களோ அல்லது உயிர் தோழனோ அல்லது உற்ற நண்பனாகவே இருந்தாலும் சரி, நண்பர்களிடத்தில் தற்சமயம் நீங்கள் உஷாராக இருந்து தான் ஆகணும். வேறு வழி இல்லை. ஏன்னா கிரகங்களினுடைய அமைப்பு எல்லா சூழ்நிலையிலையும் ஒரே மாதிரியான பலன்களை கொடுக்காது. வெவ்வேறு நிலைகளில் வெவ்வேறு மாற்றத்தை ஒவ்வொரு மனிதர்களிடத்துலையும் ஏற்படுத்தும். அப்படிங்கிறதுனால உற்ற நண்பனாக இருந்தாலும் எதிரிகளாக மாறவும் அவர்கள் மூலமாக அவமானத்தில் சிக்கவும் வாய்ப்புகள் இருக்குது. அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோடு செயல்பட வேண்டிய காலகட்டம் அப்படின்னு தான் சொல்லணும்.